ஆமென். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 6லிருந்து 11 வசனங்களை அனைவருமா நாம் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்திலே போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்திலே போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல், சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். ஆமென். 6வது வார்த்தை, மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டாராம். ஆமென். இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. ஆமென். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டாராம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் மறுபடியுமாக உங்களை அழைக்க போகிறார். ஆமென். glory to God. கர்த்தர் மறுபடியுமாக உங்களை அழைக்க போகிறார். Do you know something? My God is a God of repeated chance. Hallelujah. He is not a God of second chance. He is a God of repeated chance. Amen. அவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டு அமைதலா இருக்கிற தேவன் அல்ல. வாய்ப்புகளின் மேலே வாய்ப்புகளை, அழைப்பின் மேலே அழைப்புகளை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க ஒருவேளை இங்க உட்கார்ந்துட்டு நீங்க சொல்லலாம், நான் ஆண்டவருடைய அழைப்பை இழந்துட்டேன் பிரதர், என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் கொடுத்த வாய்ப்புகளை நான் இழந்துட்டேன், அவர் கொடுத்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன், அவர் கொடுத்த மேன்மைகளை நான் இழந்துட்டேன், அவள் கொடுத்த ஒரு காரியத்தை நான் இழந்து போய் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க சொல்லலாம், ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டுமாக அழைக்க போகிறேன். I am going to call you again. Amen. I am going to call you again. Glory to God. Amen. நான் சொல்லவா, ஆண்டவர் எவ்வளவு காலம் தெரியுமா உங்களை அழைப்பாரு? நீங்கள் அவருக்கு திரும்பி பதில் சொல்லுகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வாசல் படியிலே நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறாராம். Amen. Glory to God. அவர் மீண்டும் 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 அழைத்து கொண்டே இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். Oh, glory to God. Amen. Praise the Lord. ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி இன்றைக்கு அழைக்க போகிறார். Amen. ஆண்டவர் உங்களை இன்றைக்கு பெயர் சொல்லி அழைக்க போகிறார். Amen. மகனே, மகளே, மீண்டுமாக உன் ஸ்தானத்திற்கு திரும்பு. Amen. Hallelujah. உன்னுடைய மேன்மைக்கு திரும்ப, உன்னுடைய மகிமைக்கு திரும்ப, உன்னுடைய ஊழியத்திற்கு திரும்ப, உன்னுடைய Amen. Glory to God. உன்னுடைய கனத்திற்கு நீ திரும்ப என்று சொல்லி ஆண்டவர் மீண்டுமாக அழைக்கிற தேவனாக இருக்கிறார். Oh, hallelujah. Glory to God. சாமுவேல், ஆமென், ஆண்டவருடைய சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா ஆண்டவர் அவர் கூப்பிடுவதை நிறுத்தவே இல்லை. Hallelujah. அவர் கூப்பிடுகிறதை நிறுத்தவே இல்லை. 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. நல்ல கவனிங்க, சாமுவேல் ஆலயத்தில் இருந்து கொண்டு அவன் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தானா? ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? நீங்க திருச்சபையில் இருந்து கொண்டே, அவருடைய சமூகத்தில் இருந்து கொண்டு 20 வருஷமா சர்ச்சுக்கு வந்து கொண்டு இன்னும் கர்த்தரை அறியாமல் இருக்கலாம். ஆமென். glory to God. காரணம் ஏன் இன்னும் கர்த்தரை அறியவில்லையா? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படவில்லையா? கர்த்தருடைய வார்த்தையில தான் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். எஸ், உங்கள் சூழ்நிலையில அறிந்து கொள்ள முடியாது, மற்றவர்கள் சொல்லுகிற செய்தியில அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளலாம். ஆமென். ஒரு சிலர் நீங்க அறியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, வியாதியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் சுகமளிக்கிற யெகோவா ராஃபா உங்களை சுகமளிக்கிற தேவனாக இருக்கிறார். தோல்வியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க, அவர் யெகோவா நிசி, அவர் வெற்றி கொடியை உங்களுக்காக ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சமாதானம் இல்லாம உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க, அவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் ஆமென், glory to God, சமாதான காரணர், சமாதான பிரபு, தன்னுடைய சமாதானத்தை இந்த உலகத்தில் வைத்துவிட்டு போனவர் உங்களை சமாதானத்தினாலே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். Oh, hallelujah. Meha dharalaba shantala. இந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி I just want to give the backdrop of what happened in Samuel's life. சாமுவேலுடைய சரித்திரத்தை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், சாமுவேல் சாதாரணமாக அவனுடைய சாய்ஸ்னால அந்த ஆலயத்தில் அவன் இருந்து கொண்டு இல்லை, அவங்களுடைய அம்மாவின் நிமித்தமாக அவன் ஆலயத்தில் இருந்து கொண்டிருந்தான். அவங்க அம்மாவாகிய அன்னாள் அவள் குழந்தை இல்லாது இருந்த பொழுது அவங்களுடைய புருஷன் எல்கானாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்கானா சொல்றான்,
அண்ணாலே உனக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படாத, உன உலகமே சபிக்கப்பட்டவன் சொன்னாலும் நான் உன்னை நேசித்து கொண்டே இருக்க போறேன், என்னுடைய பாசம் குறைய போவது கிடையாது, இந்த உலகமே உனக்கு எதிர்த்து நின்னாலும் நான் உன் சார்பா நிற்க போறேன், நான் 10 குமாரர்களுக்கு 10 பிள்ளைகளுக்கு நான் சமமல்லவன் என்று சொல்லி அண்ணாலை ஆறுதல் படுத்துகிறான். எஸ் ஏமே, நான் ஆசைப்படுறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவ புருஷனும் அப்படியாக இருக்க வேண்டும். ஆமென். Praise the Lord. Glory to God. எப்படி இருந்தாலும் சரி, we going to show the love of God. I mean, புருஷன் மாத்திரம் இல்ல, மனைவி எப்படி தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். நிறைய வீட்டில் ஒவ்வொரு புருஷனும் 10 ரவுடிக்கு சமமா இருக்காங்க இல்லையா? ஒரு சிலர் வீட்டில் ஒரு மனைவி 10 தீவிரவாதிக்கு சமமா இருக்காங்க. Glory to God. Amen. அவன் சொல்றான், நான் ஆறுதலா இருக்கவில்லையா? Amen. ஆனா இந்த அண்ணாள் பாருங்க, ஒரு சாதாரணமானவளா இருந்திருந்தா அந்த செகண்ட் பெஸ்ட்ல அவ செட்டில் ஆயிருக்கணும். ஆனா இவ சாதாரணமானவள் அல்ல, இவள் ஒரு ஜெப வீராங்கனை. Hallelujah. She was a prayer warrior. அவள் ஒரு ஜெப வீராங்கனை. எனக்கு செகண்ட் பெஸ்ட் வேண்டாம். ஆமென். நான் ஆண்டவரிடத்தில் ஒரு குழந்தையை நான் கேட்க போகிறேன். ஆமென். எனக்கு பதில் தருகிற என் ஆண்டவரிடத்தில் ஒரு குழந்தையை நான் கேட்க போகிறேன். எவ்வளவு காலம் தெரியுமா கேட்க போறேன்? அவர் தருகிற வரைக்கும் நான் கேட்டுக்கொண்டே இருக்க போகிறேன். Oh, hallelujah. She was so violent in faith. Amen. அவள் பலவந்தம் பண்ணுகிற ஒரு விசுவாசம் உடையவளாக இருந்தாள். நல்லா கவனிங்க. Amen. அவ ஆண்டவர்கிட்ட ஒரு குழந்தையை கேட்டா, ஆனா ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஒரு குழந்தையை கொடுக்கல, ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். Oh, hallelujah. This is a prophetical word for somebody here. Amen. நீங்கள் குழந்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் தீர்க்கதரிசியை கட்டளையிட போகிறேன். Amen. I am going to give you a prophet. ஓ, அண்ணால் போய் கேட்ட, அண்ணால் ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை தேவை. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? Amen. ஆவிக்குரிய உலகத்தில் ஆண்டவருக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. Amen. அண்ணாளை பார்த்தார், அண்ணாலே உனக்கு ஒரு குழந்தை தேவை, எனக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை, நம்ம 2 பேரும் பார்ட்னர். எஸ். Amen. Glory to God. உனக்கு குழந்தை மாத்திரமல்ல, எனக்கு தீர்க்கதரிசியும் நான் உருவாக்க போகிறேன். ஓ ஷாலா, எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுடைய தேவையில ஆண்டவருடைய திட்டம் அடங்கி இருக்கிறது? எஸ், உங்களுடைய தேவையில ஆண்டவருடைய திட்டம் அடங்கி இருக்கிறது. அது உங்களுக்கு மாத்திரம் ஒரு தேவையில்லை, அது ஆண்டவருக்கு மகா பெரிய தேவையாக இருக்கிறது. உங்களுடைய தேவையில ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஓ ஷகலா மந்தியா சியாந்தலா. ஆண்டவருக்கு ஒரு ஸ்கூலில் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தேவை, உங்களுக்கு ஒரு வேலை தேவை. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த ஸ்கூலில் உட்கார வச்சிருக்கார். ஆஹா, உங்களுக்கு வியாபாரம் தேவை, ஆண்டவருக்கு வியாபார உலகத்தில் ஒரு தீர்க்கதரிசி தேவை. அதனால தான் வியாபாரத்தை கொடுத்து ஆண்டவர் வியாபார உலகத்தில் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். ஓரா தரா லபனா லபனதியான் தரை ரிபலதியா தரா. ஏமேன். அண்ணாள் சொன்ன ஆண்டவரை கொடுக்க போறது நீங்க, அதை உங்களுக்கு நான் திருப்பி தரப்போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்ததை நான் அவருக்கே நான் திருப்பி தரப்போகிறேன். ஓ பிரைஸ் தி லார்ட். நீங்க எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, என்னுடைய வேலை ஆண்டவருக்குரியது, என்னுடைய செல்வம் ஆண்டவருக்குரியது, என்னுடைய ஐஸ்வர்யம் ஆண்டவருக்குரியது, என்னுடைய ஞானம் ஆண்டவருக்குரியது, தந்ததை நான் அவருக்கே திருப்பி காணிக்கையாக செலுத்த விரும்புகிறேன். ஓலாமா தீரே லீஹேரே தானாலா பரதியாந்தலா. ஏமேன். அவள் ஜெபித்து, ஏமேன். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27-28வது வசனம். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். ஏமேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்க எதை கேட்க போறீங்களோ ஆண்டவர் இதே இடத்துல உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறார். எந்த ஆலயத்தில் பிள்ளையை கேட்டாலோ அதே ஆலயத்தில் ஒரு பிள்ளையோடு கூட அண்ணாளை நிற்க வைத்த என்னுடைய ஆண்டவர், நீங்க இன்னைக்கு எதை கேட்கிறீங்களோ ஆமென், சாட்சியோடு கூட அதே இடத்துல கொண்டு வந்து உங்களை நிற்க வைக்க போகிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக. ஓ சீட்டே லீமஹந்தரா மீரலெரியோ ஷியாதரிதியாந்தலா. அவள் ஜெபித்தபடியினாலே ஆமென், அவள் ஆலயத்தில் இருந்தானா.
எஸ், அவன் சாமுவேல் ஆலயத்தில் இருந்தானா. என்னால் சொல்ல முடியும், எங்க அம்மா எனக்கு ஜெபித்தனால தான் நான் ஆலயத்தில் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். நீங்க ஜாக்கனா கிளாடினா பிளெஸிங் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க அம்மா அவங்களுக்கு ஜெபித்தனால தான் அவங்க ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நீங்க இங்க ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு யாரோ ஒருவர் செய்த ஜெபம் தான் காரணம். ஆமென். உங்க தாயார் உங்களுக்காக ஜெபித்தார்கள், ஏரியா பாஸ்டர்ஸ் உங்களுக்காக ஜெபித்தாங்க, ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபித்தாங்க, உறவினர்கள் உங்களுக்காக ஜெபித்தாங்க, ஜெப வீரர்களை கொண்டு ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். யாரோ ஒருவருடைய ஜெபம் உங்களை ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறது. ஆமென். அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய அர்ப்பணிப்பு சாமுவேலை ஆலயத்தில் உட்கார வைத்திருந்தது. ஆமென். glory to God. ஏலி அந்த சாமுவேலை எடுக்கும் பொழுது சாமுவேலை பணிவிடைக்காரனாக மாற்றி வைத்திருந்தான். ஓஹோ, ஹalleluya, glory to God. ஒரு சிலர் உதவி செய்யறனால நீங்க சின்ன சின்ன ஊழியம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கலாம். மற்றவர்கள் கொடுக்கிற உற்சாகம், மற்றவர்கள் கொடுக்கிறதான வாய்ப்பு உங்களை ஒரு சில சின்ன சின்ன ஊழியத்தை செய்யும்படியாக வைத்திருக்கலாம். நான் இப்படியா சொல்லுவேன், எஸ், நான் ஜெபித்தனால தான், அம்மா ஜெபித்தனால தான் நான் ஊழியக்காரனா இருக்கேன், நான் தொடர்ந்து ஊழியக்காரனா இருக்கிறதுக்கு பிளெஸிங் எனக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆமென். glory to God. ஏன்னா ஒரு சிலர் அவர் கணவர் மிஷனரியா இருப்பார், மனைவி மிஸ்ஸனரியா இருக்கும், அங்கே காரியம் கெட்டு போயிடும். இல்லைன்னா மனைவி மிஷனரியா இருப்பாங்க, அவர் மிஸ்டர்னரியா இருப்பார், காரியம் கெட்டு போயிடும். Amen. If you continue, see, ஏலி தொடர்ந்து ஊழியம் செய்யும்படியாக, சமூகத்தில் இருக்கும்படியாக சாமுவேலை பாதுகாத்த விதம். அந்த ஒரு சிலருடைய ஜெபம் உங்களை ஒரு சில கட்டத்திற்கு பாதுகாக்க முடியும். ஆனால் சாமுவேலை ஆண்டவர் பணிவிடைக்காரனாக தெரிந்தெடுக்கவில்லை, அவனை தீர்க்கதரிசியாக தெரிந்தெடுத்தார். அவன் தீர்க்கதரிசியாக தெரிந்தெடுத்தார். அவங்க அம்மாவுடைய ஜெபம், ஏலியினுடைய ஒத்துழைப்பு அவனை இங்கே வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. ஆனா அவனுடைய டெஸ்டினேஷன் அவன் போய் சேரணும்னா கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்க வேண்டும். அவன் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்க வேண்டும். அவன் தேவனுடைய வார்த்தையிலே அவரை அறிய வேண்டும். இதுவரைக்கும் நீங்க மத்தவங்க ஜெபத்துல வந்துட்டீங்க. பட் if you want to advance in the kingdom of God, if you want to grow in the spiritual realm, you need an encounter with God. உங்களுக்கு தனிப்பட்ட தேவனுடைய சந்திப்பு தேவை, அவருடைய சத்தம் தேவை. Oh, hallelujah. Amen. Glory to God. Hannah brought the boy out of her womb. Eli brought the servant out of that boy. But the voice of God brought prophet out of that boy. Hallelujah. Glory to God. ஆண்டவருடைய சத்தம் சாமுவேலுக்குள்ளாக இருந்து தீர்க்கதரிசியை அழைத்தது. ஹalleluya, தீர்க்கதரிசியை அழைத்தது. என்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீர்களோ அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பித்து விடும். அவருடைய சித்தம் உங்களை வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பித்து. அது வரைக்கும் சாதாரண வேலைகளை சாமுவேல் செய்து கொண்டிருந்தான். ஆனா என்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டதோ அவனாலே சாதாரண வேலையை செய்ய முடியவில்லை. அவனாலே இரண்டாம் தரமான வேலைகளை அவனாலே செய்ய முடியவில்லை. அவனாலே சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை. ஆண்டவருடைய சத்தம் அவனுடைய வாழ்க்கை அசாதாரணமாக மாற்றினது. அவன் செய்கிற காரியங்களை அசாதாரணமாக மாற்றினது. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய ஒரு சத்தம் உங்களுடைய வாழ்க்கையை அற்புத வாழ்க்கையாக மாற்றும். சாமுவேலே, சாமுவேலே, ஓ ஹalleluya. ஆண்டவர் கூப்பிட்ட போது இவன் எங்க ஓடுறானா? ஏலி கிட்ட ஓடுறான். எஸ், ஒரு சில வேலைகள் அப்படிதான் இல்லையா? ஆண்டவர் நமக்குள்ள ஒரு வெறுமையை கொடுத்திருப்பாரு. எதற்காகனா அவர்கிட்ட வரும்படியாக. ஆனா அந்த வெறுமையை நிரப்பறதுக்கு நாம் உலகத்துக்கு ஓடிக்கொண்டிருப்போம். Yes, he was searching the answer in a wrong place. அவன் தவறான இடத்துல பதிலை தேடிக் கொண்டிருந்தான். நீங்களும் ஒருவேளை தவறான இடத்துல பதிலை தேடிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ள திருப்தி இல்லை, உங்களுக்குள்ள அந்த தாகம் தண்ணியில. நான் சொல்லவா, தாகம் உள்ளவன் மேல அவர் எப்பொழுது தண்ணீரை ஊற்றுகிறாரோ அப்பொழுதுதான் உங்களுடைய தாகம் தீரும். அந்த தாகத்தை உருவாக்கினவர் கர்த்தர். எஸ், அவராலே மாத்திரம்தான் அந்த தாகத்தை தீர்க்க முடியும், அந்த வெறுமையை போக்க முடியும். ஹalleluya. ஏலி சொல்றான், திரும்ப போய் படுத்துக்கப்பா. எஸ், ஏலி படுக்க வைத்து கொண்டே இருந்தான், ஆனால் ஆண்டவர் எழுப்பி கொண்டே இருந்தார். ஹalleluya. நான் சொல்லவா, மனுஷன் எங்கே உங்களை படுக்க வைக்கிறார்களோ அதே இடத்துல தேவன் எழும்ப பண்ணுவார்.
ரிஹே தலமா ஷகலதல. இது எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசன வார்த்தைன்னு தெரியல. ஆமென். மனுஷன் எங்கே உங்களை கீழே தள்ளினானோ அதே இடத்துல ஆண்டவர் மீண்டுமாக உங்களை எழுந்து நிற்க பண்ணுவார். உங்களை காலூன்ற நிற்க வைப்பார். உங்களை வேரூன்ற செய்வார். காலாட்களோடு அல்ல, ரதங்களோடும் குதிரைகளோடும் உங்களை ஓட செய்கிற ஒரு வல்லமை உங்களை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு சாட்சி நான் கேட்டேன். 2003 வருஷம் காட் டிவியில் நான் பார்க்கும்போது பென்னிகின் ஒரு சாட்சி சொன்னார். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அந்த கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தும் போது அவர் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காரு. அது ஹீலிங் மீட்டிங்கும் கிடையாது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு அவருக்கு வந்து யாராவது பிரசங்கம் பண்ணும் போது இடையில யாராவது எந்திரிச்சு போனால் இல்லை அசம்பந்தமாக இருந்தால், ஐ இந்த நல்ல ஊழியர் மாதிரி இருக்க மாட்டார். அவர் கண்ட மணிக்கு திட்டிடுவார். எஸ், அவர் அங்கேயே அவங்கள கடிந்து கொள்வார். அவருடைய வயசு, அவருடைய அபிஷேகம் அந்த மாதிரி அவர் செய்கிறாரு. அவர் நல்லது. அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சான். உட்காந்து அதை அப்படியே லைட்டாக அப்படியே எந்திக்க பார்த்துச்சான். இவர் பார்த்துட்டார். ஐ சிட் டவுன் அப்படின்னு இருக்கார். இந்த அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே லைட்டாக எந்திக்க பார்த்தான். நான் உன்கிட்ட சொல்லலை, உட்கார பேசாம அப்படின்னு இருக்கார். மறுபடியும் 3-4 தடவை அது இவர் உட்காருன்னு சொல்ல உற்சாகமாக எந்திக்க பார்த்துருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லி இவரும் அங்கே போய் எலியை அக்கினி இறக்குனார். அப்படி இப்படின்னு அபிஷேகத்தை கொடுத்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அம்மா எந்திரிச்சு சத்தம் போட்டு ஓடி ஆடி இவர் யோசித்தார கீழ்ப்படியாமை நாவி பார் எப்படி கிரியை செய்து இன்னைக்கு அந்த கீழ்ப்படியாமை நாவியை எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாருன்னு அந்த அம்மாவை கூட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் தான் அவருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சான். அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. அந்த அம்மா ஸ்பெயின்லேருந்து வந்த ஒரு அம்மா, ஸ்பானிஷ் மட்டும்தான் தெரியும். அந்த அம்மாவுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அம்மா பிறந்ததுலேருந்து நடந்ததே கிடையாதான். இவர் இங்கிலீஷில் போய் சிட் டவுன் சொல்ல, இவர் நல்ல மனுஷன் தானே, பார்க்கறதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா இருக்காரு, இவர் நல்லது தான் சொல்வார் நினச்சிட்டு நம்மளை எந்திக்க தான் சொல்கிறாருன்னு நினச்சி அதுவும் விசுவாசத்தோடு எந்திரிச்சு அங்கே சுகத்தை பெற்றுக்கொண்டு விட்டதா. மனுஷன் உட்கார வைக்கிற இடத்துல ஆண்டவர் எழுந்து நடக்க செய்வார். கர்த்தருடைய சத்தம் சாமுடைய வாழ்க்கையில் துணித்து கொண்டே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் துணிக்கும் பொழுது ஒரு புதிய காரியம் நம் வாழ்க்கையில் உருவாகுகிறது. Amen, a new thing. Amen, hallelujah. ஒரு புதிய காரியம் நம் வாழ்க்கையில உருவாகுகிறது. Yes, amen. எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு உருவாக்குகிற வல்லமை உண்டு. Amen, உருவாக்குகிற வல்லமை உண்டு. Amen, அது வரைக்கும் சாமுவேலை யாரும் தீர்க்கதரிசியா உருவாக்கல, ஆனா ஆண்டவருடைய சத்தம் அவனை உருவாக்கினது. தீர்க்கதரிசியாக உருவாக்கினது. வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 33 அதிகாரம் 6வது வசனம், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சுவாசம், வார்த்தை எல்லாமே ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவருடைய சத்தம் வானங்களையும் சர்வ சேனையையும் உண்டாக்கினது. I have a good news for you this morning. ஆண்டவருடைய சத்தம் உருவாக்கும் வல்லமையை கொண்டது. உலகம் பாருங்க வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்துச்சு. ஆண்டவர் போய் பார்த்துட்டு வெறுமையான உலகமே, ஒழுங்கின்மையான உலகமே அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் எபிரேய பதத்தில் இப்படியா இருக்கு, God called light. Hallelujah. Out of darkness he called light. I feel the mighty presence of the living God. உங்களுடைய வெறுமையிலிருந்து, உங்களுடைய இருளிலிருந்து ஆண்டவருடைய சத்தம் வெளிச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சத்தம் ஹalleluya நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க yes hallelujah praise the Lord. ரீபா ஷகல தனலமன ஹதனலரபனியே கேலா துனலமன சியந்தல. நல்ல கவனிங்க. நீங்க பாவம் செய்கிறவரா இருக்கலாம், ஆண்டவர் பாவியே அழைக்கல, உங்களுக்கு உள்ளாக இருந்து பரிசுத்தத்தை அழைத்து கொண்டிருக்கிறார். நீங்க வியாதியோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம், ஆண்டவர் வியாதிக்காரன் அழைக்கல, சுகமானவனே பலமுள்ளவனே என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார். நீ செத்தவனே ஆண்டவர் அழைக்கல. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹாரபா ஷிகலே தினிதியந்தனே, ஆமென், சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார். ஆமென், God is calling you with a different name. ஆண்டவர் வித்தியாசமாக உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை அழைத்த தேவன் இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருந்து தேவ திட்டத்தை அழைத்து கொண்டிருக்கிறார். Yes, God is calling, amen, his purpose and plan out of you. Amen. சாமுவேலை அழைக்கும் பொழுது சாமுவேலை மாத்திர ஆண்டவர் கூப்பிடல, அவனுக்குள்ளாக ஒளித்து வைத்திருந்த இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே அவனுக்கென்று முன்குறித்து வைத்திருந்த ஒரு திட்டத்தை ஆண்டவர் அழைத்து கொண்டிருந்தார்.
God is calling something out of you today. Amen. நான் சொல்ல ஆண்டவர் அழைக்கும் போது அது உருவாகும். ஏமேன். ஆண்டவர் அழைக்கும் போது அது உருவாகும். ஆண்டவருடைய சத்தம் உருவாக்குகிற சத்தம். ஏமேன். பாருங்க எல்லாரும் ஏமேன். தாவீது பாவம் செய்த உடனே அந்த பகுதியை நம்ம படித்த உடனே நம்மெல்லாம் சொல்லியிருக்கலாம், தாவீது ஒரு கொலைகார, ஒரு துரோகி, கூட பிறகு வேலைக்காரனுக்கு, விசுவாசமுள்ள வேலைக்காரனுக்கு துரோகத்தை செய்தவன், அவன் மனைவியை திருடி கொண்டவன், திருடே, என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். ஆனால் தாவீதுக்கு ஒன்று தெரியும். ஏமேன். நான் இருதயத்தை கெடுத்து போட்டிருக்கலாம், என்னுடைய உள்ளான சூழ்நிலையை நான் கெடுத்து போட்டிருக்கலாம், பாவத்தை அனுமதிச்சிருக்கலாம், இச்சையை அனுமதிச்சிருக்கலாம், பிசாசின் கிரியைகளை நான் அனுமதிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு ஒன்று தெரியும். எனக்கு ஒரு தேவனை தெரியும். அவரிடத்துல நான் மனம் திரும்ப போகிறேன். அவரிடத்துல மீண்டுமாக என்னை நான் கொடுக்க போகிறேன். தாவீது சொல்றார் சங்கீதம் 51:10, அப்பா நவமான இருதயத்தை எனக்குள்ளாக சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்குள்ளாக புதுப்பியும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே எனக்கு தெரியும், உள்ள நான் கெடுத்து போட்டாலும் புதிய இருதயத்தை உம்மாலே உருவாக்க முடியும். ஆண்டவரே நீர் உருவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லாரும் கில்லர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு புதிய இருதயத்தை உண்டாக்கி அவர் சொல்றாரு, என் இதயத்திற்கு அவன் ஏற்றவன். ஆமென். glory to God. ஒரு கில்லரை a man after God's own heart ஆண்டவரால மாற்ற முடியும்னா, உங்களை மாற்றுவதற்கு என் ஆண்டவர் தயை உள்ளவராக, கிருபை உள்ளவராக, வல்லமை உள்ளவராக இருக்கிறார். glory to God. ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றார் சீஷர்களிடத்துல, யோவான் 14:14 அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு கிரீக் ஸ்காலர் இப்படியே சொல்றாரு. உண்மையிலே எப்படி மொழிபெயர்த்திருக்கணும்னா, என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றை கேட்டு அது இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் உங்களுக்காக நான் உருவாக்குவேன். Hallelujah. That is the promise of God. அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அவர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ அது இல்லாவிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்காக உருவாக்க போகிறார், வழிகளை உண்டாக்க போகிறார். ஆமென். வாய்ப்புகளை உண்டாக்க போகிறார். ஓ மகிமையை உண்டாக்க போகிறார், கனத்தை உண்டாக்க போகிறார், சுகத்தை உண்டாக்க போகிறார், செழிப்பை உண்டாக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க yes amen, you can respond differently. ஓ சந்தோல ரீமா நீங்க விசுவாசத்தோடு கரங்களை தட்ட 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 உங்க விசுவாசத்தை கனம் பண்ணி ஆண்டவர் ஒரு காரியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். வழியே இல்லா இடங்களிலே வழியை, ஹல்லேலூயா, அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். Oh la 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 ba shantala, he creates something in your life. என் பிரதர், எனக்கு எதிர்காலம் மேல எதிர்காலத்தை உருவாக்குகிறவர். எனக்கு நம்பிக்கை இல்ல, நம்பிக்கையை உருவாக்குகிறவர். எனக்கு வாய்ப்பே இல்ல பிரதர், வாய்ப்புகளை உண்டாக்குகிறவர். எனக்கு வழியே இல்ல பிரதர், வழிகளை திறக்கிறவர். ஓ ஹாராமா ஷிகலதியான்டலா. அது உருவாக்குகிறது மாத்திரமல்ல. சங்கீதம் 29:5 சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். 7வது வசனம், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். Not only the voice of God will make something, it will break something in your life. Amen. அது உருவாக்குகிற சத்தம் மாத்திரமல்ல, அது உடைக்கிற சத்தம். ஹல்லேலூயா. கேதுரு மரங்களை உடைக்கிற சத்தம். Amen. அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். ஓ பிரைஸ் லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தடைகளை கர்த்தருடைய சத்தம் உடைக்க போகிறது. Amen. Hallelujah. உங்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளை ஆண்டவருடைய சத்தம் உடைக்க போகிறது. God is going to break all your limitations. Amen. சாமுவேல் லிமிட்டட் நினைச்சாங்க, ஆனா கர்த்தருடைய சத்தம் என்னைக்கு வந்துச்சோ his limitation was broken. Amen. Hallelujah. Amen. And he became unlimited. Hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும், I am limited in myself but I am unlimited in Christ Jesus. Hallelujah. அன்லிமிட்டடா ஆண்டவர் உங்களுடைய தடைகளை எல்லாம் உடைக்க போகிறார். தடைகளை உடைக்கிற சத்தம். வேதவசனம் சொல்லுது சங்கீதம் 107:20, அவர் வார்த்தையை அனுப்பி, வார்த்தை என்ன, சத்தத்தை அனுப்பி குணமாக்குற தேவனாக இருக்கிறாராம். அவர் சத்தத்தை அனுப்பினாலே போதும் வியாதி தவிடுபடியாகும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் தவிடுபடியாகும், கடன் பிரச்சனைகள் தவிடுபடியாகும், ஓ சண்டை சச்சரவுகள் தவிடுபடியாகும், பிசாசின் யோசனைகள் தவிடுபடியாகும். உடைக்கிற வல்லமை. எல்லாரும் படகுல போயிட்டு இருந்தாங்க பாருங்க. ரைட். மார்க் 4வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவும் சீஷர்களும் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. படகுல போயிட்டு இருக்கும்போது
இயேசு மாத்திரம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அங்கே என்னென்ன சத்தம் தெரியுமா கேட்டுச்சு? பெரிய அலைகளின் இறைச்சலின் சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. அது காட்டிலும் பரவாயில்ல, இவங்களுடைய பயத்தின் சத்தம் அதுக்கு மேலே அலறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு வாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கார். காரணம் என்ன தெரியுமா? அவர் பிராக்டிஸ் பண்ணியிருந்தார். உலகத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறவர் அல்ல, அவர் பிதாவின் சத்தத்தை கேட்கிறதே. ஹல்லேலூயா, ஆமென். உலகத்தில் இரைச்சல் இருக்கான, பிதா இரைச்சல் உருவாக்கவில்லை. ஆமென், glory to God. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார் பாருங்க. தூங்கிட்டு இருந்தவர், எஸ், எல்லாரும் இவனுங்க அவசரப்பட்டு ஆண்டவரை எழுப்பி அப்புறம் திட்டு வாங்கிட்டாங்க இல்லையா? எஸ், ஆண்டவரை போய் எழுப்புறாங்க, நாங்கள் சாகிறது அவங்களுடைய சித்தம் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட புலம்பி அவர் எந்திரிச்சு அவர் எழுந்திருந்து அவர் என்ன செய்தாராம்? ஆமென், இறையாதே அமைதலாயிரு. ஆமென். அவ்வளோ பேரிரைச்சலின் சத்தம், சுத்திலும் பயத்தின் சத்தம். அந்த சத்தத்தின் மத்தியில் இவர் தன்னுடைய சத்தத்தை துணிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியே வாசித்தேன், எந்த டிரான்ஸ்லேஷன் தெரில. God stood up and said, நான் சொல்லவா, ஆண்டவர் வாயிலிருந்து வரக்கிற என்கிற சத்தம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளின் சத்தத்தையும் தவிடுபடியாக்கும். பிசாசின் சத்தங்களை தவிடுபடியாக்கும். ஆமென். பயத்தின் சத்தத்தை தவிடுபடியாக்கும். Oh, it will shut off all the voices in your life. It will silence all the voices in your way. அடங்க உட்காரு. Amen. Praise the Lord. என் டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் சொல்லுது. எஸ், Amen. Praise the Lord. இறையாதே அமைதலாருன்னு சொல்லி என் டிரான்ஸ்லேஷன் சொல்ல அடங்க பேசாம உட்காரு. Amen. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஆண்டவர் உங்கள் சார்பாக ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ண போகிறார். Amen. உங்களுக்கு எதிராக, Amen, பகைஞர்கள், சத்துருக்கள், எதிரிகள், Amen, உங்களுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்கிறவர்கள், பிசாசின் வல்லமை, பில்லி சூனியம், எல்லா சத்தத்திற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்ல போறாரு, அவர் சொன்ன அமைதலாகும். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் அமைதலாகும். உடைக்கிற சத்தம். ஆமென். உடைக்கிற சத்தம். ஆஹா, மேதே ரோஹோ லெஹே கரமனா ஷியாந்தலா. இன்னொரு விஷயம் பாருங்க, ஆண்டவர் வந்து தண்ணீர் மேலே நடந்து வரார். இதே மாதிரி சூழ்நிலையில் சீஷர்கள் மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் தண்ணீர் மேலே நடந்து வரார். நடந்து வரும்போது பிசாசுன்ட்டாங்க, பேயின்ட்டாங்க. ரைட்? நிறைய பேர் அற்புத அடையாளம் நடந்து அதெல்லாம் பேய். உங்களுக்கு கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவரை காட்டிலும் அசுத்தாவி மேலே தான் அதிக விசுவாசம். கர்த்தருக்கு சோத்திரம். பாருங்க, ஆண்டவர் வரும்போது ஆவின்ட்டாங்க, ஏதோ ஒரு கோஸ்ட் வருதுடா அப்படின்ட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஐ ஆம். ஆமென். ஐ ஆம் தட் ஐ ஆம். அந்த நாமத்தை சொல்கிறார். நானே கர்த்தர், நான் என்றவர் சொல்லுகிறார். உடனே பேதுரு பார்த்தா, இவர் தான் எப்போ நம்ப மாட்டாரு. நீங்களா இருந்தா உங்களை மாதிரியே நானும் அதே போல் நடக்கணும். ஆஹா, ஆண்டவர் தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, வேற எதுவும் சொல்லலை, பெரிய பெரிய பிரசங்கம் சொல்லலை. அவர் ஒரு நிமிஷம், அவர் எதுவும் வேற எந்த வார்த்தையும் சொல்லலை. அவர் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு எழுத்தை சொல்கிறாரு, வா. ஆமென். வார்த்தை கூட இல்லை, வா. ஆமென். Until that time, Peter was limited to the boat, but one letter from the mouth of God broke that limitation. தடைகளை உடைத்து அவனை வெளியே நடக்க செய்தது. ஏமேன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வாயிலிருந்து பிறக்கிற ஒரு எழுத்து, ஏமேன், என்னை தண்ணீர் மேல நடக்க வைக்குங்கிற மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை கொண்டாடி, எஸ் ரீகே தலனமீடியா சியாந்தலே போலரதியாந்தலே, எஸ், ஏமேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சத்தம் என்ன செய்தான்? எசேக்கியேல் 37வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சத்தம் துணித்த பொழுது உலர்ந்து சிதறி கிடந்த அந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒரு சேனையாக நின்றதாம். ஆமென். மூன்றாவது, அது உயிர்ப்பிக்கிற சத்தம். ஆமென். glory to God. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அநேகருக்குள்ளாக அந்த உயிர்ப்பிக்கிற சத்தம் துணிக்க போகிறது. ஆமென். உயிர்ப்பிக்கிற சத்தம் துணிக்க போகிறது. மரித்து கிடக்கிற காரியங்களை மீண்டுமாக உயிரோடு கூட எழுப்ப போகிறது. ஆமென். 40 வருஷம் முன்னாடி ஒரு தரிசனம் இருந்துச்சு, இஸ்ரேலர்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த தரிசனம் மரித்தவனா, சிப்போரால கட்டிக்கிட்டு செட்டில் ஆனவனா, அவன் மீதியான் தேசத்தில் சுற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் மீண்டுமாக அவனுடைய தரிசனத்தை உயிர்ப்பித்தார், அவனுடைய ஊழியத்தை உயிர்ப்பித்தார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், அநேகருடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார்.
அனைவருடைய ஊழியத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். மரித்து கிடக்கிற பாடி பார்ட்ஸை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென். glory to God. உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறதா. எஸ், நாறிக்கொண்டிருந்த சரீரம். நிறைய பேர் இந்த இங்கே நெட்டில் நான் பார்த்தேன், மரித்ததுக்கப்புறம் கேன்சர் செல்ஸ்லாம் அப்படியே ஏதோ பரவ ஆரம்பிக்குது பாடியில் அப்படின்னு சொல்லி என்னமோ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேன்சர்ஸ்லாம் பரவ ஆரம்பித்து அது நாறிக்கொண்டிருக்கான். ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், ரைட்? மரித்து நாறிக்கொண்டிருந்த லாசரு கல்லறை முன்பதாக இருந்து அவர் வார்த்தையை, அவர் சத்தத்தை துணிக்க பண்ணினார். லாசருவே, லாசருவே, வெளியே வா. வார்த்தை உள்ள போய் கேன்சராக இருந்தான்னு, மக்கி போனான்னு, மங்கி போனான்னு, ஏமேன், அவருடைய வார்த்தை போய் மீண்டுமாக லாசருவை உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வந்தது. நல்ல கவனிங்க. தட்டரக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரிகளை ஆண்டவர் மீண்டுமாக எரிய செய்ய போகிறார். எஸ், தள்ளாடுகிற முழங்கால்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி மீண்டுமாக நிற்க செய்வார். உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, ஏமேன், கடைசியாக, ரைட்? ஹல்லேலூயா. என்னோட கூட வாசிங்க 2 பேதுரு 1:17-18 நானே வாசிக்கிறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்திலே பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். கடைசியாக உன் சார்பாக பேசுகிற சத்தம். இயேசுவின் சார்பாக பேசுறதுக்கு அங்கே ஆள் இல்லை, அவளை அப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. எஸ், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்ன யோவான் ஸ்நானகன் கூட கடைசியில் கொஞ்சம் விசுவாசத்தில் பலவீனமாகி நீர்தானா இல்லை வேற யாருக்கா காத்திருக்குமான்னு சொல்லி அவரும் மரித்து போயிட்டார். இனி அவரை அப்ரூவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் பார்த்தாரு. எஸ், மறுரூப மலையிலையும் சரி, அந்த யோர்தான் நதியிலும் சரி, கர்த்தர் சொன்னார், இவர் என்னுடைய நேச குமாரன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன். எஸ், எல்லாரும் சொல்லி கொண்டு வந்தாங்க. அவருடைய பிறப்பின் மேலே அநேகருக்கு சந்தேகம். எஸ், யோசேப்பு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் கற்பமாயிட்டார். எவ்வளவோ சந்தேகங்கள், எவ்வளோ அவதூறு வார்த்தைகள். ஐ பிளாஸ்பமர். அவர் பிசாசின் வல்லமையால் கிரியை செய்கிறவர். எத்தனையோ 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 வார்த்தைகள் அவருக்கு எதிராய் வந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை துணிக்க பண்ணினார். ஆமென். glory to God. இவர் அப்பா இல்லாதவர் அல்ல, இவர் என்னுடைய குமாரன். ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உலகத்துக்கு சொல்ல போறார், இவள் திக்கற்றவள் அல்ல, இவள் என்னுடைய குமாரத்தி. Hallelujah. God will testify about you. ஆண்டவர் உங்களை கொடுத்து சாட்சி சொல்லுவார். நான் சொல்லுவா, உலகமே சத்தம் போட்டாலும் அவர் சாட்சிக்கு முன்னாடி எல்லா சத்தமும் அடங்கித்தானாக வேண்டும். ஆமென். glory to God. அடங்கித்தானாக வேண்டும். ஓரா தீரலேரதியா ஷியந்தல சாட்சி இடுகிற சத்தம். ஈசாயி எத்தனையோ கேண்டிடேட்டை நிறுத்துறார் சாமுவேல் முன்னாடி வந்து, இல்லையா? மூத்த குமாரன்லேருந்து 7வது குமாரன் வரைக்கும் ஈசாயி கேண்டிடேட், எல்லாம் இவர் நிறுத்தின கேண்டிடேட். ஆனால் ஆண்டவர் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறார். ஆஹா, glory to God. தாவீதை அவர் நிறுத்துகிறார். ஆமென், glory to God. தாவீதை நிறுத்திட்டு அவர் அவன் அபிஷேகம் பண்ணு சாமுவேல் பக்கத்துலன்னு சொல்லலை, தாவீது பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, சாமுவேல் இங்கே பாரு, இவன் சார்பில் நான் இருக்கேன், இவனை அபிஷேகம் பண்ணேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசனை கர்த்தர் உங்களை கேண்டிடேட்டாக நிறுத்த போகிறார். இன்டர்வியூ போகிற இடத்துல கர்த்தர் உங்களுக்காக சார்பாக பேசுகிறவர். ஆமென். வியாபார ஸ்தலத்தில் இவனுக்கு வியாபாரம் கொடுன்னு கர்த்தருடைய சத்தம் உங்களுக்காக துணிக்கும். ஓ ஹேரை தலரபனா திரிடிலிரியாந்தரா ஹெல்பெரே ஷியாந்தல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும், இது புரிந்துக்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் இந்த இப்போ முன்னாடி காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கட்சி போய் நடிகர்கிட்ட போய் நிற்பாங்க. நடிகர்கிட்ட போய், நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் கட்சிக்காக ஒரு வாய்ஸ் கொடுங்க அப்படின்வாங்க. அவங்க விசுவாசம் என்னன்னா, நடிகர் வாய்ஸ் கொடுத்தா நம்ம ஜெயிச்சர்லான்னு. நான் யோசிக்கிறேன், நடிகருடைய வாய்ஸுக்கு அவ்வளவு வல்லமை என்றால், கர்த்தர் என் சார்பாக வாய்ஸை தொனிக்க பண்ணும் பொழுது, ஓ ஹாலா மாரா லாபா ராபா லாபா ராபா லகா ராதா நாம லாபரா ஷியாந்தலா. நான் உனக்கு சொல்லுவேன், கர்த்தருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை உருவாக்கும். ஆமென். உங்களுடைய வெற்றி கர்த்தருடைய சத்தத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தும். ஆஹா, glory to God. glory to God. ஆபிரகாமுக்கு ஆமென் தேசத்திலே பேசுறதுக்கு யாரும் இல்லை. அவர் பொய் சொன்னார், இல்லையா? என்ன சொன்னார்? இவன் ஏன் சகோதரி தான்ட்டார், பாதி உண்மையை மறைச்சிட்டார் தலை, ரைட்? அவர் போய் நல்லா அவர் வாட்டுக்கு படுத்துங்கிறாரு. ஆண்டவர் போய் அபிமெலேக்கிட்ட போய் சொல்கிறாரு,
செத்தடா நீ அப்படின்றார். நீ நான் விளையாட்டுக்கு சொல்லலாம், அங்கே அப்படி தான் இருக்குது. செத்தடான்னு இல்லை, நீ செத்தாய் அப்படின்னு இருக்கு. என்னடா திடீர்னு ஒருத்தர் வந்து கொலை பண்ணுவேன்றாரு. நான் என்ன ஆண்டவர் பண்ணேன் அப்படின்னு ஒன்று அவன் மனைவி தூக்கிட்டு நீ வச்சிருக்க அப்படின்ட்டு நானாக இருந்தேன்னா சொல்லுவேன், அவன் சரியான பொய் வண்டி, சரியான நீ பேசாமல் அவன் அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். ஆனால் ஆண்டவர் போய் ஆபிரகாம பொய் வண்டின்னு சொல்லலை, இவர் போய் சொல்கிறாரு அவன் ஒரு தீர்க்கதரிசி. வக்காலத்து வாங்குறது பார்த்தீங்களா? ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்காக அப்படியாக வக்காலத்து வாங்குறவராக இருக்கிறார். ஹபா தீரேலர் இதியாந்தலா, இவன் பொய் சொன்னனால ஏமேன் உன் தேசத்தில் என்னன்னாலும் எடுத்துக்கடா, ஏமேன் உனக்கு வெள்ளி காசை தரண்டா, நீ என்னன்னாலும் பண்ணிக்கடா, ஏமேன் க்ளோரி டு காட். அபிமெலக்கு மேலே தப்பே இல்லை, ஆனாலும் நீ அவங்கிட்ட போ, அவன் உனக்கு ஜோம் பண்ணுவான். எஸ் ஏமேன் பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். நம்முடைய சார்பாக பேசுகிற தேவன், நம்முடைய சார்பாக பேசுகிற தேவன். ஏமேன் he talks on our behalf. ஏமேன் அவர் நம்முடைய சார்பாக பேசிக்கொண்டிருக்கிற தேவன். ஏமேன் எத்தனை பேர் இன்னைக்கு வேணும் ஆண்டவர் என் சார்பாக பேச வேண்டும்? God has to talk on my behalf. ஏமேன் கர்த்தர் என்னுடைய சார்பாக பேச வேண்டும். ஏமேன் ரீபா ஹல்துரா தெரேலிபனா ஷியாந்தலா, நான் சொல்லவா கர்த்தர் பேசும் பொழுது ஏமேன் glory to God. யாரும் யோசேப்புக்கு வக்காலத்து வாங்கல, அப்ரூவ் பண்ணல. யோசேப்புடைய வெற்றியை பார்த்து போர்த்திபா சொல்றான், அவன் காரிய சித்தி உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பெறுகிற வெற்றியினால கர்த்தரை இந்த உலகம் அறிந்து கொள்ள போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்கு புரியல, நான் மறுபடியும் சொல்றேன். உங்க வேலையில, உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்தில், ஏமே நீங்கள் செய்கிற வியாபாரத்தில், உங்களுடைய கேரியரில், ஏமே நீங்கள் பெறுகிற வெற்றி கர்த்தருடைய சத்தத்தை தொனிக்க பண்ண போகிறது. ஹா ரா மா லா கா லா ரா பா சே ரீஹே லெகதுடைய சாமுவேலை யார் ரெக்கமெண்ட் பண்ணல உலகத்துக்கு? கர்த்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். ஆமென். க்ளோரி டு காட். எத்தனை பேர் சொன்ன கர்த்தர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவார்? ஆமென். கர்த்தர் உங்களை அப்ரூவ் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவார். அவர் ரெகக்னைஸ் பண்ணிட்டார்னா உலகம் நம்மளை தட்டி கழிக்க முடியாது. எஸ், உலகம் நம்மளை தட்டி கழிக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நல்லா கவனிங்க. ஜஸ்ட் லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. அங்கே ஆபேல் செத்து போயிட்டாரு. ஆபேல் செத்து போனோடனே ஆபேலுடைய ரத்தம் என்ன சொல்லிட்டு இருந்துச்சான்? காயின் ஒரு கொலகாரன், காயின் ஒரு பாவி என்று சொல்லி சத்தமிட்டு கொண்டிருந்ததான். ஆனா எபிரேயன் ஆக்கியோன் எழுதுறாரு, ஆபேலுடைய ரத்தம் சத்தமிடுகிறதை பார்க்கலாம், கர்த்தருடைய ரத்தம் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறது. Amen. Glory to God. எஸ், பாவம் பாருங்க, ரத்தாம்பர சிவப்பு. அது ரத்தத்தை வந்து பாவம் வந்து அந்த ரத்தத்தை குறிக்குது இல்லையா? நீங்கள் செய்த எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு எதிராக பிசாசு அதை வைத்து கொண்டு சத்தமிட்டு கொண்டிருப்பான். ஆனால் எல்லா சத்தத்தையும் ஆஃப் பண்ணுற மாதிரி கர்த்தருடைய சத்தம் உங்களுக்காக துணிக்க போகிறது. இவன் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இவன் கர்த்தருடைய பரிசுத்தத்தை உடையவன். இவன் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ நீதியாய் இருக்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா. இவன் கிறிஸ்துவின் சிந்தனை உடையவன். இவன் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டவன். இவன் கர்த்தருடைய செய்கையாக இருக்கிறான். ஆமென். இவன் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். இவன் ராஜரீக ஆசாரிய கூட்டம். இவன் பரிசுத்த ஜாதி. இவன் தேவனுடைய சொந்த சம்பத்து. இவன் ராஜாதி ராஜாவனுடைய பிள்ளை. அதனால் இவன் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய சத்தம், ஆமென், அவருடைய ரத்தம் நமக்காக சத்தத்தை தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறதா.